பாஸ் விட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இப்போ வந்து இங்கே யூஎஸில் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது ஏப்ரலில் அப்படின்னும் போது. ஸோ அதுக்கான கொஞ்சம் விஷயங்கள் காம்படிஷன்ஸு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் போட முடியல. ப்ளஸ் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ராதிகா மேமோடது நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். அதை பற்றி நிறைய பேசணுன்னு இப்போ ஒரு வேளை பாரு வந்து நிறைய இப்போ படங்கள் பண்ண ஆரம்பித்தா அவங்களுக்கு சான்ஸ் வருது அப்படின்னா எனக்கு என்ன ஆசைனா ராதிகா மேம் மாதிரி, சுஹாசினி மேம் மாதிரி, ரேவதி மேம் மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம அவங்கள ராவாக போல்டாக பார்த்துட்டோம் பாருவை. ஸோ அதே அவங்க லைஃப்பில் இப்படி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ரா அண்ட் ரியல் தான் அப்படின்னு. ஸோ நடிப்புலேயும் அவங்களோட திறமையை அவங்க அப்படி வெளிப்படுத்தி அவங்க வந்து ஒரு நல்ல லெஜெண்டாக, ஒரு நல்ல போல்டான கேரக்டர்ஸ் எடுத்து சினி ஃபீல்டில் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் அப்படிங்கிறத மீன் பண்ணி ஃபெமினிசம் பேசுறது தப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின், தப்பா சரியானே ஒரு குழப்பத்தில் இருக்க சொசைட்டிக்கு நடுவில் ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணி சொசைட்டிக்கான விஷயங்களையோ இல்லை விமனுக்கான விஷயங்களையோ இன்னும் போல்டாக சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க எடுத்து பண்ணும்போது அது இன்னுமே ஜனங்கக்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகும். இல்லை அவங்களால அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். பாருமாறு ஒரு ஆள் வந்து அதை சொன்னாங்கன்னா அது இன்னுமே ஸ்ட்ராங்காக ஜனங்களுக்கு ரீச் ஆகும், சொசைட்டிக்கு ரீச் ஆகும். அப்படின்னும் போது அகெயின் ஆப்வியஸாக ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் சும்மா காதில் வாங்காமல் காற்றுல தள்ளி விட்டுட்டு வந்து அந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸ் பாருக்கு வரணும், அதில் பாரு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட இஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்லாம் சொன்னால் ராதிகா மேம் அதில் ஃபஸ்ட்டு வருவாங்க, சுஹாசினி மேம் வருவாங்க, ரேவதி மேம் வருவாங்க, ஊர்வசி மேம் வருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணவங்க தான். அப்புறம் வந்து அந்த அவள் ஒரு தொடர் கதையில் ஆரம்பித்து சுஜாதா மேம் மாதிரி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே அந்த ஒரு ஃபீமேல் அப்படிங்கிற விஷயங்கள் வெறும் லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு சமாதானம் ஆகிறதுன்னு இல்லாமல் சொசைட்டிக்கு தங்களை என்னவா வந்துட்டு சொசைட்டி தங்களை பார்க்குது, இல்லை அவங்க எப்படி பார்த்தாலுமே நாங்கள் எப்படி எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்லாம் எடுத்து வச்சவங்க, ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கான ஒரு விஷயத்தை பெர்ஸ்பெக்டிவை மாற்றினவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ராதிகா மேம் மாதிரி ஆளுங்க தான். ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ராதிகா மேம்க்குலாம். ராதிகா மேம், சுஹாசினி மேம்க்குலாம் போது இப்போ அவங்களது தாய்க்கிழவி அப்படிங்கிற ஒரு படம் வரப்போது போல் அதனால் இன்டர்வியூஸ் நிறைய வருது. அது படத்தை பற்றின விஷயங்களாக இருந்தாலுமே அதில் நிறைய அவங்க பர்சனல் விஷயங்களையும் அவங்க ராதிகா மேம் வந்து அவங்க அம்மா பற்றின விஷயங்கள், எம்ஆர் ராதா சார் பற்றின விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அவங்க பர்சனல் பற்றின விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ லைஃப்பில் அவங்களும் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க வந்து சினி ஃபீல்டில் தனக்கான ஒரு இடத்த வந்து பதிய வச்சுருக்காங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. கிட்டத்தட்ட 2-3 ஜென்ரேஷன் ஆளும் கூட அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. போது ரஜினி, கமல் சாரில் ஆரம்பித்து சிவகுமார் சார், இப்போ வந்து இவங்க பிரதீப் ரங்கராஜன் அவங்க கூட நடித்த வரைக்குமே, அவங்களுக்கு அம்மாவை நடித்த வரைக்குமே லவ் டுடே தான் நினைக்கிறேன் அந்த படம், இஃப் ஐம் நாட் ராங். அந்த படத்தில் நடித்ததாகட்டும் அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கவங்க சீரியலுக்கு போயிட்டு அவங்க வந்து ஷைன் ஆக மாட்டாங்க, டல் ஆகிடுவாங்க, அவங்களுக்கான சான்சஸ் குறைஞ்சிரோன்ற காலத்துலேயுமே ராடான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சீரியல்லையுமே நிறைய ஹிட்டு, சித்தி மாதிரி சீரியல் நிறைய ஹிட்டு கொடுத்தவங்கலாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு ஸ்ட்ராங் போல்டு விமன் அப்படின்னு பார்க்கறத விடவும் அவங்கள வந்து ஆக்ட்ரஸாகவும் பார்க்கலாம், ஸ்ட்ராங் விமனாகவும் பார்க்கலாம், பொலிட்டிஷியன், ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிள்லையுமே அவங்களோட ஸ்ட்ராங்னஸ் அவங்க காட்டியிருக்காங்கன்னும் போது அந்த இன்டர்வியூஸ்லையுமே அது தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட இன்னொரு ஃபேவரட் ஆங்கர் வந்து கோபிநாத் சார். ஸோ கோபிநாத் சார் வந்து ராதிகா மேம் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்குது. பிஹைண்ட் உட்ஸோ கலாட்டா பிங்கான்னு நான் தெரியல. அப்புறம் ஒன்று வந்து அவள் விகடனில் இருந்தது, ஒன்று கலாட்டா பிங்க்கு. அப்படி வந்து நிறைய சேனல்ஸில் அவங்க இன்டர்வியூ கொடுத்தாலும் எல்லாமே ஓவராலாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களோட போல்ட் அண்ட் பிரேவ்னஸை தான் வெளில காட்டுது அப்படின்னு சொல்லும்போது ஸோ பாருக்கும் நிறைய சான்சஸ் கிடச்சி அவங்களும் சினி ஃபீல்டில் இப்படி ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ பாரு ஸ்பேஸில் டாம் ஸ்பேஸில் போய் யாராவது பேசியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேட்மேன் சாருக்கு யாராச்சும் போயிருந்தீங்கன்னா அதுக்கு யாராவது கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஃபேர்வெலுக்கு போயிருந்தீங்கன்னா. ஸோ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அங்கேயும் பண்ணியிருக்காங்க, பாரு கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம தவிர்க்க முடியாதுங்க. நம்ம அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாரு ஃபேன்ஸ் வந்து தான் இருக்காங்க. அப்போ அவங்க கோவப்பட்டு அவங்க வெளில வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் விட ஓகே, அது வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் அதை ட்ரால் பண்ணி அந்த ரெட் கார்டோ கார்டாஸ்க்கோ ட்ரால் பண்ணி அது காமெடியாக தான் போயிடுச்சு. இப்போ அந்த ரெட் கார்டுங்கிற விஷயம் நெக்ஸ்ட் சீசனில் காமெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து விஜய் சேதுபதி சார் தான் இப்போ காமெடி பீஸ் ஆகிட்டார். அவர் இவ்வளோ கெத்தாக வந்து அந்த ரெட் கார்டை கொடுத்தாரு. இப்போ வந்து பாருவும் ஃபாமருதீன்லாம் பார்த்து கேள்வி, உங்கள் அம்மா என்ன சந்தோஷப்படுவாங்களா, உங்கள் அக்கா என்ன சந்தோஷப்படுவாங்களா அப்படி
அப்படியே ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்களா அப்படின்லாம் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பார்ல பாரும் கமருதீன் பார்த்து. இந்த இடத்துல அதுக்கு ஸ்லிப்பர் ஷார்ட் ஆன்சராக வந்து பாரு சொன்னாங்க. சேது சார் கூட அப்படி சொன்னார். ஆனால் நிஜமாவே எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் அக்காவும் தான் ஆரத்தி எடுத்தாங்க. நீ வந்து அந்த ஷோக்காக உன்னோட உயிர், உன்னோடது அந்த ஒரு உழைப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருக்க. இதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்ட, விடுறி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உயிரை கொடுத்து ஆடி இருக்க அந்த கேம் நீ அப்படின்னும் போது அவளோட அந்த கண்ணில் அடிப்பட்டப்புறம் அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்புறம் தான் அவளுக்கான ரீச் கொஞ்சம் இருந்தது. ஏன்னா ட்ரால்லாம் அப்போ வரும்போது இப்படி ஒரு பொண்ணு கேம் ஆடுறாளா, இந்த நிலமையிலும் ஒரு பொண்ணு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆடுறாரான்னும் போது நம்ம சேனல்லையுமே வந்து அப்போ தான் கொஞ்சம் பாரு ஃபேன்ஸ் ஜாயின் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னது ஆள் இல்லாத கடையில் எங்கடா டீ ஆற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனலும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பாரு ஃபேன்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த மாதிரி ஒரு கேமர் இந்த சீசனில் இத்தனை சீசனில் இல்லாத அளவுக்கு ஒரு கேமர் அந்த கிரி பிள்ளையா அந்த யூடியூப் அவர் கூட அந்தளவு அப்படியே திட்டுன்னு திட்டிருக்கார் பாரு. ஒன்றுமே பண்ணல, அப்படியே அடாவடி கேம் ஆடினா அதுக்கப்புறம் இந்த கேம் ஆடினா காஜி சரி ஆடினா ஓகே, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க நீங்கள், உங்களுக்கு தான் பிடிக்கலன்னா உங்களுக்கு விட்டுற வேண்டியது தானே, வேறு நிறைய டாபிக் இருக்குல்ல பேச வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி வச்சு அவங்ககிட்ட அதுக்கெல்லாம் பதில் கிடையாதுன்னும் போது என்னமோ ஒன்று கத்திட்டு போட்டோம், என்னமோ ஒன்று புலம்பிக்கிட்டு போட்டோம், நம்மளுக்கு தேவையானதை நம்ம பேசுவோம் அப்படின்னும் போது எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் எந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். அதே மாதிரி இன்டர்வியூஸுமே வந்து ராதிகா சரத்குமார் மேம் இன்டர்வியூ நான் சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து பாக்கியராஜ் சாரோடது அந்த 50th ஆனிவர்சரி அவர் சினிஃபில்ல அதை கொண்டாடினாங்க. அங்கேயுமே வந்து 90s ஹீரோயின்ஸ் அவர் கூட நடித்தவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜில் இருந்து பேசினது அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டேரக்டர்ஸ் ஃபுல்லாக பாக்கியராஜ் சாருக்கு வந்து அவரோடது பற்றி பேசினது அதுவுமே நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன். ஸோ நான் வந்து சீரியல்ஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேங்க. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதுல இடத்துல நீயா நானா பார்ப்பேன், இது பார்ப்பேன், இன்னும் 2-3 டிபேட் ஷோ பார்ப்பேன். ஆரி அர்ஜுனன் பண்ணுற டிபேட் ஷோ, தமிழா அந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்ப்பனும் போது, ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரீசெண்டாக எதாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ கைஸ்.